ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த ஃப்ரண்ட் பேஜ் தான் அனெக்சர் பேஜ் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கோட் இருக்கும். இந்த காலேஜ் கோட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போகிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரில் சப்ஜெக்ட் கூட எந்த தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து காலேஜ் நேம் இருக்க மாதிரி இருக்கும். அதை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இங்கே டிகிரி ஆர் பிரான்ச்சுன்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன பிரான்ச்சோ அதை வந்து போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் கோடும் கீழே இருக்கும். சப்ஜெக்ட் கூட தெளிவாக போடுங்க. அடிச்சிடாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டில் அடிக்கவே கூடாது. ஒரு தடவைக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை யோசிச்சுட்டு எழுதுங்க. சப்ஜெக்ட் டைட்டில், சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டோ அதை போட்டுக்கோங்க. இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர்னு இருக்கும். என்ன செமஸ்டரோ அதை எழுதிக்கோங்க. டேட் அண்ட் செஷன் இருக்கும். டேட்னா என்ன தேதியோ அதை போட்டுக்கோங்க. செஷனுங்கிற வந்து ஃபோர்னூனா ஆஃப்டர்நூனா எஃப்என்னா ஏஎன்னான்னு போட்டுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே எஃப்என் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எவ்வளோ எழுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எல்லா பேஜஸ் முடிச்சதுக்கப்புறம் எழுதுங்க. அதேமாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறம் பிளாங்க் இருக்க பேஜை கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின் பேப்பர் கோட் இருக்கும். ஸோ எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி இங்கே எங்கேயுமே நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்குது. அதனால் சைன் யாருமே போட வேணாம். தப்பாகவும் போட்டுறாதீங்க. நீங்கள் எங்கேயுமே சைன் போடாங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டேட் மறுபடியும் கீழே செஷன்னா உங்களுக்கு ஃபோர்னா ஆஃப்டர்னா பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு இருக்கும், டைட்டில் இருக்கும். சப்ஜெக்ட் கூட இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. டைட்டில் வந்து சைடில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் கூட மறுபடியும் போடுங்க. மேலே என்ன ஃபில் பண்ணிங்கன்னா அதே தான் கீழே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்ங்கிறத வந்து லாஸ்ட் நீங்கள் எவ்வளோ பேஜஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே டேட் இருக்கும், செஷன் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் கோட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே மறுபடியும் வந்து சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. கீழே அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட்லி 2 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எழுதிட்டீங்கன்னா டிக்கு போட்டுருங்க. மார்க்ஸ்ன்ற இடத்துல எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து போடுவாங்க. 11 ஏபின்னு இருக்கும். 11ல் ஏ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஏ டிக் பண்ணுங்கள். இந்த ஏலே சப்டிவிஷன் 1 2 3 4 இப்படி எதுவும் கொடுக்குறாங்கன்னா அதிலே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும். உங்களுக்கு சப்டிவிஷன் மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இது மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் டிக் பண்ணுங்கள். எழுதுறது ஃபுல்லாக டிக் பண்ணிடுங்க. இவ்வளோ தான், இது மட்டும் டிக் பண்ணால் போதுமானா இல்லை. அப்படியே புக்லெட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ கரெக்டாக இது டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணலன்னா திருத்த மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி திருத்த மாட்டாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் கரெக்டாக வந்து டிக் பண்ண பாருங்கள். ஃப்ரண்ட்லலாம் கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. எங்கே வந்து டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சும்மா இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பார்ட்டின்னு கொடுத்து 2 மார்க்ஸ் எழுதுற ஸ்பேஸ் இருக்கும். அப்படியே திருப்பிட்டே போனீங்க அப்படின்னா 10 2 மார்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் முன்னாடி விட்டதுக்கு இங்கே எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு ரஃப் பேஜ் இருக்கும். ஸோ டோட்டலாக பின்னாடி ஒரு இது இருக்கும். இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ இங்கே எங்கேயுமே நீங்கள் சைன் போடாதீங்க. கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா ஒரு 3 தடவை 4 தடவை யோசிங்க. இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா வித்துகள்ட்டு ரிசல்ட் வரும். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா போய் பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். நல்லா தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் யாரும் மால் ப்ராக்டிஸுங்கிற வார்த்தைக்கு போயிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.